அடிச்சான் அடிச்சான் அடிச்சான். ஏய் கெண்டை கெண்டை தானே இது ஜிலேபி. அதான் அதான் வச்சு கோயம்பு வச்சிட மாட்டான். மாப்பிள்ளை அதில் கெண்டை மாவட்டம் தான் மாப்பிள்ளை கிடைக்குமே. ஒரு டைம் நான் குச்சி நோண்டி போனால் 8 மாதம் முடியும் நம்மளுக்கு. ஏய் ஈத்துன்னு போத்து அது எய்த்துன்னு போச்சு அவ மாட்டேங்கிறது பாரு. வாய்ப்பே கிடையாது. முள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று சின்ன முள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று மாட்டேங்கிறாங்க. எமவும் அண்டா சைஸில் வச்சு அது பாரு அதே மாட்டி சார் ஐயரா மாப்பிள்ள வந்துதான் வந்துருக்கேன். அண்டா சைஸில் முள் வச்சுருக்கிறான் மகன். எங்கேருந்து அதை பிரச்சனை பண்ண மாட்டான் மாப்பிள்ள இதுமாரி தான் என்கிட்ட. நீ இப்போ நீ 2 போட்டுக்கிறியா ஒன்று? ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருந்தாலும் பெருசு கறியெல்லாம் சின்ன அந்த மாட்டிச்சு நினைக்கிறேன். ஒன்று சின்னது கேட்டிங்க இல்லைன்னா ஒன்று பெருசாச்சு கேட்டியா? ஆன்சங்க வச்சுக்கிறேன். ஆன்சர் இருக்குடா விவிதி போடுறா மீனுக்கு. விவிதி போட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான் மீனா. இது மாப்பிள்ளை இது கஷ்டம் மாப்பிள்ளை இல்லை. புச்சோனியுமே சொல்லிட்டேன் நான். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஏரியா அந்த சித்தேரி இது பன்னூர் ஏரியா அது மாதிரி எடுத்து போகலாம். இதெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டு. ஒன்று கூட கிடைக்க முடியும். புழுவெல்லாம் சுத்தமாக இப்போ தான் போட்டேங்க போகலாம். இப்போ இதுக்குன்னு இன்னும் 4 டப்பா புழு தோண்டி வந்து மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு போகலாமா பொண்ணு? அதான் இங்கேருந்து பார்த்தாச்சு. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு இங்கேருந்து பார்த்தாச்சு. அண்ணு கொண்டு விட்டு போய் எதுனா இந்த இல்லை வீட்டுக்கு போகல நீங்கள்? வீட்டுக்கு போகணுன்னா கையில் காசு இல்லை. அப்போ நான் வேலை செஞ்ச இடத்த நேற்று நான் கேட்டுன்னு வர சொன்னால் நீ கீழே கொஞ்சம் வேலை. அது இல்லாமல் அந்த ஆள் நடனா டைல்ஸ் கார் விட்டுன்னு வந்தால் தான் உனக்கு காசு கொடுப்பான்றான். அவன் கூட்டாலும் வர மாட்டேங்கிறான் டைல்ஸ் போடுறான். நம்ம என்ன பண்ணுறது? ஏறா மாட்டிச்சுடா அது. அது ஈத்து தானே போகுது. அப்போ அங்கே பாடுறா. ஏய் நான் சொன்னால் கேட்க மாட்டேறேன் அந்த பையன். இல்லை போட்டு நம்மளுக்கு மீன்